எண்ணும் எழுத்தும். பருவம் 2, வகுப்பு 5, பாடம் தாவரங்கள். அனைவருக்கும் வணக்கம். கட்டகம் 3 தாவரங்கள் பாடத்துக்கு ஆகா அறிவியல் உட்பட 3 செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனை வகுப்பறைக்கு எவ்வாறு கொண்டு செல்வது என்பது குறித்து இந்த காணொளியில பார்க்க போறோம். ஆகா அறிவியல். ஆசிரியர் மாணவர்களை வட்டமா நிற்க சொல்லி மேஜை மீது தட்டு ஒன்றை வைக்கணும். அதுல நீளமான சுண்ணக்கட்டியை நேரா நிற்க வச்சு நீல நிற மை கலந்த தண்ணியை ஊற்றி மாணவர்களை உற்று நோக்க சொல்லணும். பின்பு கட்டகத்தில் உள்ள வினாக்களை கேட்டு கலந்துரையாடணும். தட்டில் உள்ள மை கலந்த நீரானது சுண்ணக்கட்டியில் உள்ள நுண்துளைகள் வழியாக உறிஞ்சப்படுவதால் நீல நிறமா மாறுது. இதுபோலத்தான் தாவரங்களில் வேர்த்தூவிகளில் உள்ள நுண்துளைகளில் நீர் உறிஞ்சப்படுகிறது என்பதை விளக்கணும். இதேபோல நுண்துளைகளின் வழியாக திரவங்கள் மேலேறும் நிகழ்வுகளை தொடர்பணியாக பெரியவர்களிடம் கேட்டறிந்து வருமாறு கூறணும். செயல்பாடு 8 விதையின் பயணம். இக்கட்டகத்தில் முதல் செயல்பாடான விதையின் பயணம் பற்றி இப்ப நாம பார்க்க போறோம். இந்த செயல்பாடானது மாணவர்கள் முன் தயாரிப்புல முளைக்க வச்ச விதைகளை கொண்டு விதை முளைத்தலின் படிநிலைகளையும் ஒருவித்திலை மற்றும் இருவித்திலை தாவரங்களையும் அறிந்து கொள்ளும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த செயல்பாட்டை நெல் மற்றும் அவரை செடிகளையும் அதன் விதைகளையும் மாணவர்களை உற்று நோக்க செய்து இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை பயிற்சி புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் குறிக்க சொல்லணும். இதன் மூலம் மாணவர்கள் ஒருவித்திலை மற்றும் இருவித்திலை தாவரங்களை பற்றியும் விதை முளைக்கும் படிநிலைகளை பற்றியும் அறிந்து கொள்வாங்க. இங்கு உதவி தேவைப்படக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டலாம். தொடர்ந்து மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கேட்கப்பட்ட வினாவுக்கான விடையை கண்டுபிடித்து வர சொல்லணும். செயல்பாட்டோட இறுதியில் பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் செயல்பாடுகளை செய்ய சொல்லணும். செயல்பாடு 9 விதை பரவுதலை அறிவோம். முந்தைய பாடவேளையில மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கேட்கப்பட்ட கேள்விக்கான பதிலை பெற்று சரியாக விடையளித்த மாணவர்களை பாராட்டி செயல்பாட்டுக்கு போகணும். ஆசிரியர் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பட அட்டைகளை காண்பித்து கட்டகத்தில் உள்ள வினாக்களை கேட்கணும். மாணவர்கள் கூறிய பதில்கள் சரிதானா என பார்க்க கட்டகத்தில் உள்ள காணொளியை காண்பிக்கணும். பின்பு கலந்துரையாடி கட்டகத்தில் உள்ள வினாக்களை கேட்கணும். தேவையெனில் காணொளிய மீண்டும் பார்க்க செய்யணும். வாசித்து அறிவேன் பகுதியில விதை பரவுதல் என்ற தலைப்பில் உள்ள பத்தியை வாசிக்க செய்து கட்டகத்தில் உள்ள வினாக்களுக்கு விடைகளை கண்டுபிடித்து பாடக்குறிப்பேட்டில் எழுத சொல்லணும். பின்பு விதை பரவும் முறைகளை மாணவர்களைக் கொண்டே துவக்க செய்யணும். தேவைப்படும் இடங்கள்ல ஆசிரியர் வழிகாட்டணும். தொடர்ந்து தேடி திரட்டுவேன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள விதைப்பந்துகளை தயாரிக்க ஆசிரியர் வழிகாட்டி அதனை திறந்த வெளியில் வீச சொல்லணும். செயல்பாட்டோட இறுதியில பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் செயல்பாடுகளை செய்ய சொல்லணும். செயல்பாடு 10 விவசாயிகளின் நண்பர்கள். இந்த கட்டகத்துல இறுதியா விவசாயிகளின் நண்பர்கள் என்ற செயல்பாட்டை நாம இப்ப பார்க்க போறோம். ஆசிரியர் கட்டகத்தில் உள்ள கதையை உரக்க வாசிக்கணும். வண்ணத்துப் பூச்சிகள் நமக்கு எவ்வாறு உதவுகின்றன என தமிழினி கேட்ட கேள்விக்கு தாத்தா கூறிய பதிலை பார்ப்போமா என கூறி கட்டகத்தில் கொடுத்திருக்கிற QR கோடை ஸ்கேன் செஞ்சு காண்பிக்கணும். மாணவர்கள் காணொளியை பார்த்த பின்பு ஆசிரியர் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்கணும். மண்புழு, தேனீ, தட்டான் மற்றும் வண்ணத்துப் பூச்சி ஆகியன எப்படி விவசாயிகளுக்கு உதவுது என்கிறத மாணவர்கள் கூறும் வகையில் கலந்துரையாடணும். தொடர்ந்து விடுபட்ட கருத்துக்களை கூறி இவை விவசாயிகளுக்கு எப்படி நண்பர்களா பயன்படுது அப்படிங்கிறத விளக்கி கூறணும். அடுத்ததா மாணவர்களை 3 குழுக்களா பிரிச்சு விவசாயிகளின் நண்பர்களாக செயல்படும் உயிரினங்களின் படங்களையும் அவற்றிற்குரிய சொல்லட்டைகளையும் கலந்து கொடுத்து
அவற்றை சரியா இணைக்க சொல்லணும். சரியா செய்த குழுவினருக்கு நட்சத்திரங்கள் வழங்கி பாராட்டணும். தொடர்ந்து மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கேட்கப்பட்ட வினாவுக்கான விடையை கண்டறிந்து வர சொல்லணும். செயல்பாட்டோட இறுதியில பயணம் செய்வோம் பகுதியில் கொடுக்கப்பட்ட பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் செயல்பாடுகளை செய்ய வைக்கணும். இதோட 5ஆம் வகுப்பிற்கான அனைத்து செயல்பாடுகளும் முடிவு பெற்றது. 2ஆம் பருவத்திற்கான செயல்பாடுகள் இத்துடன் நிறைவு பெற்றது. மீண்டும் 3ஆம் பருவத்திற்கான கட்டக விளக்க காணொளியின் போது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.